அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சுனா ராமநாதன் அவர்களினுடைய உள்ளூராட்சி தேர்தல் சம்பந்தமான மிக முக்கியமான கருத்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அவசரமாகவும் அவசியமானதுமான கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது ஒரு அறைகூவல் வெளியிட்டிருக்கின்றார், அழைப்பை விட்டிருக்கின்றார். அதாவது எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னர் உள்ளூராட்சி தேர்தல் நடத்துவதாக அனுர அரசாங்கம் அறிவித்திருக்கின்ற அந்த சூழ்நிலையில் முதல் தடவையாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மிக பெருந்தளவிலான ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது அவர் முழுக்க உள்ளூராட்சி சபை தேர்தல் சம்பந்தமான கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். மிக முக்கியமான கருத்துக்களை அவர் வெளியிட்டிருக்கின்றார். தன்னுடைய கட்சி என்ன செய்ய போகிறது, எவ்வாறானவர்களை இணைக்கப் போகின்றது, அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, அந்த கட்சியில் இணைய போகிறவர்கள் எப்படியானவர்களாக இருக்க வேண்டும் போன்ற சில கட்டுப்பாடுகளை அவர் விதித்திருக்கின்றார். மிக குறுகிய காலம்தான் இருக்கின்றது. எனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை மிகவும் ஒரு கனதியான நடவடிக்கைகள் அவர் மேற்கொள்கின்ற போதுதான் அவருடைய கட்சி மிகப்பெரிய வெற்றிகளை ஏற்படுத்தும். எனவே அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தனியே ஒரு பொது இடத்தில் இருந்து கொண்டு கதைக்கின்ற போது அந்த கட்சி பலம் பெறுவதற்கான சூழல் எந்த அளவுக்கு இருக்கும் என்பது ஒரு ஆய்வுக்குரிய விடயமாக காணப்படுகிறது. அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு பட்டியொட்டி எங்கும் செல்வாக்கு இருப்பதாக பலருடைய கருத்துக்கள் காணப்படுகின்றன. அதாவது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் அவருக்கு ஆதரவு கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இங்கே வடக்கு பகுதியில் காணப்படுகிறது. ஏன் வடக்கை விட தென்பகுதி, வடக்கு கிழக்கு என்று சொல்லி கூட அவருடைய நிலைப்பாடுகள் காணப்படுகிறது. ஆனால் அர்ச்சுனா ராமநாதனுடைய எல்லை என்பது வடக்கில் மட்டும்தான். அவர் தேர்தல் பணியாளர இருக்க போகிறார் போல அவருடைய செயற்பாடுகள் காணப்படுகின்றன. எனவே அகலக்கால் வைத்து அதில் வர பிரச்சனைகளை அவர் முகம் கொடுப்பதை தனியே வடக்கு முழுவதுமான அவருடைய அரசியல் பிரவேசம் என்பது, அதாவது உள்ளூராட்சி அரசியல் பிரவேசம் என்பது இருக்க போவதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது தனியே வடமாகாணத்துக்குட்பட்ட யாழ்ப்பாண மாவட்டம், கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா போன்ற 5 மாவட்டங்களை உள்ளடக்கியதான இந்த உள்ளூராட்சி தேர்தலில் அவர் கடினமான சில பணிகளை மேற்கொள்வதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றார். எனவே இந்த இடத்துல அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு பகிரங்க அழைப்பு ஒன்றை விட்டிருக்கின்றார். இந்த பகிரங்க அழைப்பு என்ன என்பதை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னர் இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் பார்ப்பதற்கு ஆர்வம் உள்ளவராக இருந்தால், அல்லது எமது காணொலிக்கு நீங்கள் முதல் தடவையாக பார்க்கின்றவராக இருந்தால், அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவாக கேட்கின்றேன், அருகில் இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டினை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல இந்த காணொலியை நீங்கள் உங்களுடைய உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அதாவது மற்றவர்களுக்கு அனுப்புங்கள், லைக் பண்ணுங்கள். அதில் ஒரு லைக் பட்டன் இருக்குது, அதில் ஒரு சின்ன ஒரு அழுத்தத்தை கொடுத்துவிடுங்கள். எங்களுடைய காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீர்கள், உங்களுக்கு பிடித்திருக்கிறபடியால் தான் பார்க்குறீர்கள். ஆகவே தயவுசெய்து லைக் பண்ணுறதால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அதில் ஒரு லைக் கொடுத்து விடுங்கள். நல்ல கருத்துக்களை எழுதுங்கள். முடிந்தால் நேரம் இருந்தால், உங்களால் இயலுமாக இருந்தால் நல்ல ஒரு கருத்துக்களை எழுதுங்கள். நீங்கள் எழுதுகின்ற கருத்து மற்றவர்களை பார்க்க தூண்டும். கருத்துக்கள் நல்ல கருத்துக்களாக எழுதுங்கள். நமது காணொலியின் வளர்ச்சிக்கு உதவ வேண்டும். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நாங்கள் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுடைய அந்த பகிரங்க அழைப்பு என்ன என்பதற்காக தொடர்ந்தும் நாங்கள் காணொலிக்குள் செல்வோம். அதாவது எதிர்வருகின்ற தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முன்னதாக இந்த உள்ளூராட்சி தேர்தல்களை நடத்துவதற்காக ஆளுங்கட்சி தயாராகி கொண்டிருக்கின்றது. எனவே அதற்காக ஒவ்வொரு கட்சியினரும், அதாவது வடக்கு கிழக்கு உட்பட இலங்கை முழுவதும் கட்சியினர்கள் அனைவரும் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். அதற்கான செயற்பாடுகள் ஈடுபடுகின்றார்கள். அர்ச்சுனா ராமநாதன் அவரும் அதற்கான மூலோபாய வேலை திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கின்றார். அர்ச்சுனா ராமநாதனுடைய செயற்பாடுகள் ரகசியமாக இருப்பதாக பல கருத்துக்களை கூறுகின்றார்கள். அதாவது வழமையாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் எல்லாத்தையும் முன்னரே கூறிவிட்டு செய்கின்ற நிலையில் இருந்து தற்போது இந்த உள்ளூராட்சி தேர்தலில் மிக ரகசியமான சில காய்களை நகர்த்துவதாக பலர் கூறிக்கொள்கின்றார்கள். அந்த அடிப்படையில் சில கருத்துக்களை ஒரு சில நாட்களுக்கு முன்னர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். அதாவது உள்ளூராட்சி தேர்தலில் பகிரங்க அழைப்பொண்டை வெளியிட்டிருக்கின்றார்.
தேர்தல் வருகின்றது. அதற்கான தயார்படுத்தலில் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு முற்பட்டதாக இந்த தேர்தல் அமையும். எனவே இந்த கட்சியில் யாருக்கும் தெரியாமல் சில நடவடிக்கைகள் ஆரம்பமாகி உள்ளது என்ற கருத்தை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தானாகவே முதலாக வெளியிட்டிருக்கின்றார். எனது கட்சிக்கு எவரும் இணையலாம், எந்த கட்சிக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இருக்காது என்று சொல்லியும், எமது கட்சிக்கு இணைகின்றவர்கள் முன்னைய காலங்களில் எந்த அரசியல்வாதிகளோடும் தெரிந்திருக்கலாம், எந்த அரசியல் கட்சிகளோடும் இணைந்திருக்கலாம், யாருடனும் நின்றிருக்கலாம், அல்லது தனியாகவும் நின்றிருக்கலாம், சேர்ந்து நின்றிருக்கலாம், அது தாடி ஐயா உட்பட என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல சுட்டி காட்டுகின்றார். வேறு யாருடனுமோ அல்லது எந்த ஒரு கட்சியுடனுமோ இருந்தவர்கள் தன்னுடைய கட்சியில் இணைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது என்று சொல்லி அந்த இணைகின்ற இளைஞர் யுவதிகளுக்கு அறைகூவல் விடுத்திருக்கின்றார். என்னுடன் அவர்கள் இணைய தயாராக இருந்தால் இணையலாம். ஆனால் இணைந்த உடனேயே அவர்கள் இணைந்து விட்டதாக அவர்கள் நினைத்து விடக்கூடாது. அவர்கள் பற்றிய பரிசோதனைகள் இருக்கின்றது. அவர்களை நீண்ட பரிசோதனைக்கு பிறகு தன்னுடைய கட்சியில் இணைக்கலாம். அப்ளிகேஷன் தந்தவுடன் இணைந்ததாக அவர்கள் நினைக்கக்கூடாது என்று சொல்லி இந்த இடத்துல அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சுட்டி காட்டுகின்றார். 1000 10,000 பேர் உள்ள கட்சியை விட 5-10 பேர் உள்ள ஒரு தரமான கட்சியாக எனது கட்சியை உருவாக்கத்தான் தயார் நிலையில் இருப்பதாகவும், அதற்கான முன்னாள் போராளிகள் தலைவருடன் நின்றவர்கள், தலைவருக்கு விசுவாசமானவர்கள் அவர்கள் தன்னுடன் இணையலாம் என்று சொல்லியும், அதற்கு உதாரணமாக பிரகாஷ் அண்ணா தன்னுடன் தொடர்ந்து இருப்பதாகவும் இந்த இடத்துல சுட்டி காட்டுகின்றார். லோச்சி அக்கா யாராக இருந்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய கட்சியில் அவர்கள் வந்தால் அவர்களை இருகரம் கூப்பி வரவேற்பேன் என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சுட்டி காட்டுகின்றார். அதாவது இவரும் தன்னுடைய கட்சியில் இணையலாம், ஆனால் அவர்களை பற்றிய நீண்ட பரிசோதனைகள், அவர்கள் பற்றிய ஆய்வுகள், அவர்கள் பற்றிய தகவல்கள் எடுத்து அவர்கள் ஒரு சமூகத்துக்கு ஏற்றவர்களா, சரியான முறையில் செயற்பாடுவர்களா, ஊழல் லஞ்சங்களில் ஈடுபடாதவர்களா, மக்களுக்கு சேவை செய்கின்ற மனோநிலையில் இருப்பவர்களா என்பது பற்றிய ஆழமான ஆய்வுகள் அவர்களை மேற்கொண்டு தான் அவர்கள் தன்னுடைய கட்சியில் இணைக்கப்படுவார்கள் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றார். தேசிய தலைவருடன் இருந்து நாட்டுக்காக சேவை செய்தவர்கள், அவருக்கு விசுவாசமானவர்கள் தான் என்னுடன் இருக்கின்றார்கள். அப்படியானவர்கள் மேலும் எங்காவது இருந்தால் தன்னுடன் இணையலாம் என்று சொல்லியும், அது உங்களுக்கே தெரியும் என்று சொல்லியும் இந்த இடத்துல கருத்து கூறுகின்றார். எங்கள் கட்சி மீட்டிங் இன்று அல்லது நாளை யாழ்ப்பாணத்தில் நடக்கலாம் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குறிப்பிடுகின்றார். 1000-2000 பேருடன் அந்த கட்சி மீட்டிங் நடக்கும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒரு 5 பேருடன் ஒரு சிறு குழுக்களாகத்தான் அந்த கட்சி மீட்டிங் ஆரம்பிக்கும். படித்தடித்த முத்துக்கள் தான் தன்னுடைய கட்சியில் இருப்பார்கள் என்று சொல்லியும், அவர்கள் இனங்காணப்பட்ட ஒரு தரமான சமூக சிற்பிகள் என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல சுட்டி காட்டுகின்றார். பிரதேச சபை உள்ளூராட்சி சபைகளில் உள்ள ஆர்வம் கொண்டவர்கள் யாரும் தன்னுடைய கட்சியில் இணைந்து கொள்ளலாம் என்று சொல்லியும், அந்த ஆர்வம்தான் அவர்களுக்கான அடிப்படை தகுதியாக இருக்கும் என்று சொல்லியும், மக்கள் சேவை விருப்பம் என்பன அவர்களுக்கு இருக்கப்பட வேண்டும் என்று சொல்லியும், சமூக சிந்தனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லியும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கருத்தை கூறுகின்றார். வயதெல்லையை வெளிப்படுத்தியிருக்கின்றார். வயதெல்லை 50க்கு மேலே எவரையும் தன்னுடைய கட்சியில் இணைக்க முடியாது என்று சொல்லியும், 50 வயதும் அதற்குட்பட்டவர்களும் தன்னுடைய கட்சியில் இணைந்து கொள்ளலாம் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றார். எனக்கு 38 வயது, எனவே 12 வயதுக்கு உட்பட்டவரையும் எடுக்க மாட்டேன் என்று சொல்லியும், அண்ணா என்று சொல்லி கூறக்கூடியவர்கள் தான் தனக்கு தேவை என்று சொல்லியும், இளைஞர்கள் யுவதிகள் விரும்பினால் தன்னுடைய கட்சியில் இணைந்து கொள்ளலாம் என்று சொல்லியும், தன்னுடைய கட்சி அவர்களை வரவேற்க தயாராக இருப்பதாகவும் குறிப்பிடுகின்றார். நாட்டில் 3000, அதாவது இந்த வடக்கில் 3000-3000க்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் விரும்பினால் தன்னுடன் சேரலாம் என்று சொல்லியும், அவர்கள் சேர்ந்து மக்களுக்கான பணியை செய்யலாம் என்று சொல்லியும், அதன் மூலம் அவர்களுடைய தலைமைத்துவம், அவர்களுடைய சிறந்த பண்புகள் வளர்க்கப்படும் என்று சொல்லியும், அவர்களுக்கான சம்பளம் தன்னால் வழங்க முடியாது என்று சொல்லியும், அதை எதிர்பார்த்திருப்பவர்கள் வர வேண்டாம் என்று சொல்லியும், ஆனால் ஒரு தலைமைத்துவ பண்பு, ஒரு சமூக மேம்பாட்டுக்கான ஒரு மாற்றத்துக்கான மனித வளத்தை உருவாக்கி விடுவதாகவும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் இந்த இடத்துல சுட்டி காட்டுகின்றார். இது எந்த அளவுக்கு அவருக்கு சாத்தியப்பாடு உடையதாக இருக்குமோ தெரியாது. தற்போது வெளியேற்ற பட்டதாரிகள் வேலை என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்ற போது அவர்களுக்கான இந்த
இந்த உள்ளூராட்சி தலைவர்கள போட்டியிடுவது என்பது சிலருக்கு பொருத்தமில்லதாகவும் பலருக்கு பொருத்தமானதாகவும் இருக்கும். எனவே உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கு பல கிராமங்களிலிருந்து இவ்வாறு படித்தவர்கள் வருகின்ற போது அவர்கள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய அரசியல்வாதிகளாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதாகவும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மறைமுகமாக சுட்டி காட்டுகின்றார். முடிந்தால் தன்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள், அதாவது அந்த பட்டதாரிகளுக்கு விருப்பம் இருந்தால் தன்னுடன் தொடர்பு கொள்ளுங்கள் என்று சொல்லியும், வடக்கில் எங்கும் தான் இந்த தேர்தலை எதிர்கொள்ள தயார் என்று சொல்லியும் இந்த தேர்தலில் போட்டியிட தான் விருப்பமாக இருப்பதாகவும், எனவே வடக்கில் உள்ள 5 மாவட்டங்களில் உள்ள இளைஞர் யுவதிகள் விருப்பம் உள்ளவர்கள் எந்த கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அது பட்டதாரிகளாக இருந்தாலும் சரி, வேலை தேடுபவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தன்னுடைய கட்சியில் இணைந்து உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட வேண்டும். மக்கள் சேவை செய்வர்களே மிக முக்கியம் என்ற கருத்தை இந்த இடத்துல அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வலியுறுத்துகின்றார்.